எது வந்தாலும் மிதுனம் ஜெயிக்கத்தான் போகுது. மிதுனத்தை போல மற்றவர்கள், அதாவது மிதுன ராசி எல்லாரும் வாழ்றது பார்த்து சந்தோஷப்படுற ராசி. அடுத்தவங்க வாழ்றாங்களா, அவங்க வாழ்றதோ அது நீங்க கொடுத்து அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடையும். அந்த சந்தோஷம் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போல கேது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னே தெரியலையே, ஏதாவது ஒண்ணுல போய் டக்குன்னு சிக்கிடுறது, யோசிக்காம முடிவு பண்றது, இதெல்லாமே பண்ண வச்சிடும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. ஆனா இருப்பினும் ஞானத்தை கொடுத்து விடுவார். அதீத ஞானம், ஆன்மீக வழிபாடு, இறை பயணம், தீர்த்த யாத்திரை, இது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்துத்தான் தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது லக்னத்தை கேது பார்த்தால் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிறத புள்ளி விவரமா சொல்லக்கூடிய குணத்தையும் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் நிச்சயமாக கேது கொடுப்பார். 5ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்ளுது. அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பிறக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய 2 முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில இருந்து 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். பொதுவா மிதுன ராசிக்கு 10ல ராகு இருக்கும் பொழுது தொழிலை கொடுத்திருப்பார். தொழில் ரீதியாக நிறைய மனிதர்களுடைய தொடர்பு, தொழில் ரீதியாக நிறைய நாலேஜ் கொடுத்திருப்பார். ஆனா இருப்பினும் அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த காலங்கள்ல. அதே போல நாளில் கேது இருக்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடு, தாய்க்கு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகள், தாய் ரீதியான சில பிரச்சனைகள், அதே போல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 3இல் கேதுவும், அதே போல 9இல் ராகு வருகிறார். ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வந்து நின்றாலே எப்பவுமே ராகு கேதுக்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல நல்லா இருந்தா நல்லா இல்லாம செய்வாங்க, நல்லா இல்லாம இருந்தா நல்லது செய்வாங்க அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு வருது. யாருக்கெல்லாம் அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துல பிரச்சனைகள், பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள், இதெல்லாம் போய்கிட்டு இருந்தால் நிச்சயமாக அதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது இது எல்லாமே இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா இப்ப அது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்தை வந்து பிரச்சனை பண்றது, சொத்து சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி பெருசு பண்றது, இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. 9இல் ராகு இருந்தால் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, அதுவும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில படிப்பு தடையாக இருந்தாலும் கூட அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு உயரத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குரு கிடைப்பாருங்க. இத்தனை நாளா வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குரு கிடைக்கல, யாருமே எங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யறதுக்கு ஆள் இல்ல, ஒரு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட, அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ கல்யாணம் ஆகாம இருக்கா,
இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான் இருக்கோம், பண்ணலாமா? தாராளமாக 7ஆம் இடத்தை ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது பார்ட்னர் நீங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சில மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல ஏதாவது திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்குது, பணம் போறது வரதுல தெரியாம இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட அது எல்லாமே காட்டி கொடுத்து விடுவார் அப்படிங்கறதா இந்த ராகுவினுடைய முழுமையான பலன். 7ஆம் இடங்கிறது வியாபாரம் சொல்றோம். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வியாபாரத்துல எதுவுமே செழிப்பே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல செழிப்பு, நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி மீண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது கேது. இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதி சொல்றோம். கேது இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்ம விதின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல போய் இருக்கிறார். அப்போ அள்ளி அள்ளி தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கிறது காதுன்னு சொல்றோம். அப்ப அந்த காது அப்படிங்கிறது கேது வந்துங்க எப்பவுமே இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக எடுத்து கொடுக்கக்கூடியவர். தெய்வ வசியங்கள், தேவதை வசியங்கள் இதெல்லாம் கேது இல்லாம நடக்காது. கேதுதான் மந்திரம் சாஸ்திரம், கேதுதான் மந்திரங்கள் ஓதுறது, கேதுதான் மந்திரத்தை உருவேத்தி ஜபம் பண்ணி அதை மிகப்பெரிய இப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா லட்சம் தடவை உருவேத்துறது, 10 லட்சம் தடவை உருவேத்தி அதை செயல்படுத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த கேதுனுடைய ஆதிக்கம் இல்லாம நடக்காது. இப்ப உங்களுக்கு 3இல் கேது வரும்பொழுது நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார். தேவதை வசியங்கள் உங்களுக்கு யாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப இங்க போகாத, இதை செய்யாத, இது நல்லது இல்ல, இது நல்லது, இவங்களை போய் பாரு, இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லது நடக்கும், இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உனக்கு இது நல்லா நடக்காது அப்படிங்கறதெல்லாம் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மைண்ட்ல உட்காந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 1.5 வருஷம் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து கரெக்டா நீங்க செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தியானம், யோகா இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த 1.5 வருஷம் செய்வீங்க. அதன் மூலமாக உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறது, அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் அதிகமா எடுக்க தோணும், ஜிம்முக்கு போலான்னு தோணும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது ஜிம்முக்கு போறது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே அங்க கேது இருக்கிறதுனால இதெல்லாமே விடுபட்டு இருந்தாலும் கூட மீண்டும் அதுல எல்லாமே போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அல்லது போகாம இருந்தீங்கனாலும் கூட புதியதாக கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்துக்கு ஏது மிகப்பெரிய ஒரு யோகம். அதே போல 9ல ராகு இருக்குதுன்னா நம்ம தந்தைக்கு தோஷம்னு சொல்லுவோம், 3ல கேது இருக்குதுன்னா இளைய சகோதரருக்கு தோஷம்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. இது ரெண்டும் மிகவும் ஒரு நல்ல பிளேஸ். ராகு கேதுகளுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். ஆனா அந்த ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவார் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப யாரெல்லாம் இடமாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்கள்ல பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இருக்கும். அப்படி இல்லாம இருக்குதுன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. 3ஆம் இடம் அப்படிங்கிறது அள்ளி 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 தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். எங்கெங்க எங்களுக்கு இப்பதான் கையில காசே இல்லை, நீங்க எங்க போய் தானம் பண்ண சொல்றீங்க, எங்களுக்கே யாராவது தானம் பண்ணணுமே, அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நீங்க உங்களுடைய மைண்ட் வைஸ் புரியுது. இருப்பினும் எது வந்தாலும் மிதுனம் ஜெயிக்கத்தான் போகுது. மிதுனத்தை போல மற்றவர்கள், அதாவது மிதுன ராசி எல்லாரும் வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுற ராசி. அடுத்தவங்க வாழ்றாங்களா, அவங்க வாழ்றதும் அது நீங்க கொடுத்து அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடையும். அந்த சந்தோஷம் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போல கேது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னே தெரியலையே, ஏதாவது ஒண்ணுல போய் டக்குன்னு சிக்கிடுறது, யோசிக்காம முடிவு பண்றது இதெல்லாமே பண்ண வச்சிடும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. ஆனா இருப்பினும் ஞானத்தை கொடுத்து விடுவார். அதீத ஞானம், ஆன்மீக வழிபாடு, இறை பயணம், தீர்த்த யாத்திரை இது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்துத்தான் தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது லக்னத்தை கேது பார்த்தால் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிறத புள்ளி விவரமா சொல்லக்கூடிய குணத்தையும் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் நிச்சயமாக கேது கொடுப்பார். 5ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்ளுது. அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பிறக்கும். ஆபரேஷன் பண்ணணும், டெஸ்ட் பேபி இருக்கு, இது போல நிறைய மெடிக்கல் ரீதியான ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது, நிறைய மெடிக்கல் ரீதியா எதெல்லாம் மைனஸ் இருக்குதோ அந்த மைனஸ் எல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த கேது கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்றதுனால குல தெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட
குல தெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க குலதெய்வ கோயிலுக்கு போய், நாங்க ஒரு ஊர்ல இருக்கிறோம், குலதெய்வம் ஒரு ஊர்ல இருக்குது, போய் பார்க்கணும்னு தோணுது, அங்க போய் ஏதாவது பூஜை இது பண்ணிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, குலதெய்வ கனவுல வர்றது, இதெல்லாமே நடக்கும். இந்த காலகட்டங்களில் தெய்வங்கள கனவுல வரும், குலதெய்வ கனவுல வரும், எல்லாமே வரும். அப்ப அதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்குன்னா கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், அல்லது குடும்பம் ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்னா குடும்பம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஜாக்பாட் யோகம், இதெல்லாத்தையும் இந்த கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வது. அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், என்ன சேஃப்டி பண்ணலாம், என்ன படிக்க வைக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உயரத்துக்கு கொண்டு போகலாம், அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் இந்த 1.5 வருஷம் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதற்கு உண்டான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்குண்டான ஓட்டம் உங்களை கண்டிப்பாக நீங்க ஓடி அதை ஜெயிக்கக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க மூலமா உங்க குழந்தைகளும் ஜெயிப்பாங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. ராகுவும் கேதுவும் இந்த வருடம் ஒரு இடமாற்றத்தையும் ஒரு வீடு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அந்த மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சியும் உண்டு. தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்குது. ஏன்னா லக்னத்திலேயும் உங்க ராசிக்குள்ளேயும் குரு வரப்போகிறார். அந்த குருவை கேது பார்க்க போகுது. அப்ப என்னாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க நினைக்கிறது தெய்வ அனுகிரகத்தோட, தெய்வத்தினுடைய துணையோட நீங்க செய்வீங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்.